அட என்னங்க அப்படியே பார்த்துட்டு நிக்கிறீங்க? உட்காருங்க வாங்க. உட்காருங்க. வாங்க, அப்புறம் இதுக்கும் நான் தான் காரணம்னு சொல்லுவீங்க. வாங்க உட்காருங்க வாங்க. உட்காருங்க. நீயே பிடிச்சி கீழே தள்ளி விட்டு எங்க அக்காக்கு கால் பண்ணதும் உதவி செய்யற மாதிரி நடிக்கிறியா? டேய் அம்மா பாருமா, இப்படிதான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். டேய், ஏதோ பச்சை புள்ள பயத்தை வளர்றேன்னு பார்த்தா பிளான் பண்ணி எல்லாரும் எனக்கு எதிராக திருப்பி விடுறியா? ஏய், இந்த பரம யாருன்னு உனக்கு காட்டுறேன் பாரு. அக்கா அக்கா, நம்ம அப்பாவை அடிச்சு கீழே தள்ளி விட்டுருக்காருக்கா. ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு என்னையும் அடிக்க வராருக்கா. பாரு இளமதி, உன் தம்பி ரொம்ப தப்பு பண்றான், நம்பாத அவனை. உங்களுக்கு நாங்க என்ன பாவம் பண்ணோம்? இப்படி எங்களை டார்ச்சர் பண்றீங்க? ஆரம்பத்துல உங்களை நான் சரியா தான் புரிஞ்சு வச்சிட்டு இருந்திருக்கேன். நடுவுல உங்களை நல்லவன்னு நம்பினதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. பாம்போட குணம் என்னைக்குமே மாறாது. அவர் வயசானவரு, உடம்புக்கு முடியாதவர்னு உங்களுக்கு தெரியாதா? ஏன் இப்படி மனசாட்சியே இல்லாம அவரை தள்ளி விட்டு? நீ இவங்கள மாதிரியே விசாரிக்காம பேசாத. என்ன நடந்துச்சுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பேசு. இல்லக்கா, இவர்தான் நம்ம அப்பாவை அடிச்சு கீழே தள்ளி விட்டாரு. ஏய், மறுபடியும் பொய் சொன்ன அவ்வளவுதான். நிறுத்துடா. என் அப்பாவை அடிச்சது பத்தாதா? இங்க பாரு, அவன் மேல ஒரு அடி விழுந்துச்சு, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். முதல்ல வீட்டை விட்டு வெளியில போங்க. இளமதி, இங்க என்ன நடந்துச்சுன்னு நீ புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க. என்ன வேணா நடந்திருக்கட்டும், அவர் எப்படி என் அப்பா மேல கைய வைக்கலாம்? வெளியில போங்கன்னு சொன்ன. மாத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லுவாங்க. என்ன ஏதுன்னு தெரியாம எல்லாரும் மாதிரியும் நீ என்ன தப்பாவே புரிஞ்சுக்கிறல. இனி ஒரு வார்த்தை பேசாத என்கிட்ட. உனக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு வந்த எண்ணத்தான் செருப்பாலே அடிச்சுக்கணும். கைப்புள்ள அப்பவே சொன்னாரு, பொண்ணுங்களெல்லாம் நம்பாத மாப்பிள்ளன்னு. ஆனா நான் தான் எல்லார் மாதிரி நீ இல்லன்னு நினைச்சேன். ஆனா உன் புத்திய காமிச்சிட்டல்ல.